வாங்க அமாவாசைக்கு நான் என்னென்ன சமையல் பண்ணேன் அப்படின்னு தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு மார்னிங் வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு சாப்பிட மாட்டோம். பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றிட்டு சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு. சட்னி வந்து கடலப்பருப்பு, கருப்பு உளுந்து, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் வந்துட்டு வதக்கிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சிட்டு தாளித்து கொட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பஞ்சு போல் இட்லி ஊற்றி அவங்களுக்கு வந்துட்டு வச்சு கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டாங்க. மதியத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக அமாவாசை அப்படின்னா நம்ம வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணுவோம். எண்ணெயில் வந்துட்டு சோம்பு ஜீரகம் வந்து போட்டு பொரிய விட்டு வாழைக்காய் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். வேணா வந்துட்டு பூண்டு தட்டி போட்டுக்கலாங்க. கருவேப்பில்லை, குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு தூள் இதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு நல்லா தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சோம் அப்படின்னா சூப்பரான வாழைக்காய் மசாலா வந்து ரெடி ஆயிடும். பசங்களுக்காக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி பண்ணேன். அதுக்கு கடையில் வாங்கின மசாலா தான். அதில் தயிர், காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு போட்டு பரட்டி வச்சுட்டேங்க. அமாவாசை அப்படின்னாலே நான் விரதம் இருக்கிறதுனால நம்ம வந்து குயிக்காக வந்து சமையலை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்ப்பேன். அது மாதிரி தான் வந்துட்டு அன்னைக்கு வந்து ஓடிட்டு இருந்தது. சாம்பாரும் வந்துட்டு தாளித்து ரெடி பண்ணியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி ரசத்துக்கு வந்துட்டு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை ஊற்றிட்டு மிளகு ஜீரகம் தட்டி போட்டு தக்காளியை கரைச்சி விட்டு ரசமும் வந்துட்டு வச்சாச்சுங்க. ரசத்துக்கு வந்துட்டு மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்துட்டு 1.5 கப்பு வந்து பார்த்திங்கன்னா கடல மாவுனா 1/4 கப் வந்துட்டு அரிசி மாவு, காரத்துக்கு வந்துட்டு மிளகாத்தூள், கலருக்கு வந்துட்டு காஷ்மீர் மிளகாய் தூள், தேவையான அளவு வந்து உப்பு, கொஞ்சம் வந்து சோம்பு தட்டி போட்டுக்கலாங்க. இதோடையே வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து இட்லி மாவு இருந்தால் அதையும் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து கெட்டியாக வந்து கரைச்சிக்கணுங்க. இப்போ வந்து பஜ்ஜி மாவு வந்துட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் இல்லை. இது உடனே போட்டு எடுக்கலாம். நல்லா கடையில் நம்ம வாங்குகிற பஜ்ஜி மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பளமும் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்காக பரட்டி வச்சுருந்த காலிஃப்ளவர் சில்லியும் வந்துட்டு போட்டு எடுத்தாச்சுங்க. பசங்க பேரை சொல்லிவிட்டு அப்படியே நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டிதான். இப்போ வந்துட்டு தட்டில் எடுத்து வச்சிடலாம். வாழைக்காய் மசாலா ஃப்ரை, காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கப்புறம் வந்து கத்தரிக்காய், வாழைக்காய், வெங்காய பஜ்ஜி வந்து போட்டது. அதுக்கப்புறம் சுட சுட வந்து பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார் வந்துட்டு முருங்கைக்காய், சவுச்சவு, கத்தரிக்காய் வந்துட்டு போட்டு சாம்பாருங்க. ஸ்வீட்டுக்கு வந்துட்டு மாம்பழம், பருப்பு ரசம், அப்பளம். அதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு மேலே நெய் விட்டுக்கலாம். இதாங்க எங்களோட அமாவாசை சாப்பாடு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.